அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல. இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பத்தி இவனுக்கு என்ன பிரச்சனை? தெரியாம பண்ணிட்டீங்களேங்கிற கோவம் தான்ப்பா. ஊருக்கே உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சிருச்சு. இனிமே உங்களுக்கு வேற வழியே இல்ல. கொஞ்ச நேரம் பாக்கலாம், கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அவர் போன் எடுத்தாராடா? இல்லக்கா, ரிங் போயிட்டே இருக்கு, போன் எடுக்கவே மாட்டாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்க்கா. இப்பதான் மாமா ஒத்துக்கிட்டாருல. நீ என்கிட்ட மறைச்சத கூட என்னால மன்னிக்க முடியும். உன் புருஷன் உன்னை அப்படி தாங்குறாரு. உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ பண்ணிருக்காரு. அவர்கிட்டயே மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. மா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. மாப்பிள்ள கிளம்பி போயிட்டாரேடி. அவரை பத்தி நீ கொஞ்சம் மாதிரி யோசனை பண்ணி பாத்தியா? இப்ப என்னமா, அவர் இந்த கல்யாணத்துக்கு வரணும் அவ்வளவுதானே. அவர் வருவாருமா. அவர் ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கும். நான் அவரை கூட்டிட்டு வரேன். அக்கா, நானும் வரேன்க்கா. வேண்டாம் சீதா, நீ கல்யாணம் பொண்ணு, நீ இங்கேதான் இருக்கணும். அக்கா இல்லக்கா, மாமா உன் மேல கோவப்படுவாரு, வரமாட்டாரு. அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நானே உடைச்சிட்டேன். அவர் கால விழுந்தாது நான் மன்னிப்பு கேட்கிறேன். நானும் வரேன்க்கா. சரி வா போலாம். ஏய் இருக்கா, சீதா இருக்கா, கூட்டிட்டு போறேன். நான் வரேன்க்கா. டேய், நாங்க அவரை கூட்டிட்டு வரோம், நீ அம்மாவை பாத்துக்கோ. நீனா என்கிட்ட கூட இத சொல்லவே இல்ல. அண்ணி சீதாவுக்காக தான் இதை பண்ணிருக்காங்க. பாவம், அவங்களுக்கும் முத்துக்கும் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நானே முன்னாடி மீனாக்கு இந்த ஐடியா தான் கொடுத்தேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுங்கன்னு. ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடியே போய் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. முத்துக்கிட்ட சொல்லாம அண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதான் அவனுக்கு இருக்க கோவமே. நான் வேணா சீதா அம்மா கிட்ட பேசிட்டேன். டேய், அவங்க இப்ப உன் மேல கோவத்துல இருக்காங்கடா. நான் பேசிக்கிறேன், சும்மா இரு. ஏங்க, இதுக்குதான் நான் அப்பவே கேட்டேன், எதுக்கு இந்த வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கிறீங்கன்னு. இப்ப பாருங்க, உங்க பையன் பாவம் நல்ல வேலையில இருக்காரு. நீங்க நல்ல இடமே பாத்துருக்கலாம். இப்ப பாருங்க, கல்யாணம் பாதியிலே நிக்குது. அதான் அவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாங்களாமா? டேய், உங்க பையன் உங்களுக்கே தெரியாம போய் கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு அவரை மாத்தி வச்சிருக்காங்க. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலங்க. இதுல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இதுவே ஒரு குடும்பம் போல இருக்கு. திருட்டு கல்யாணம் பண்ணதை இந்த அம்மா பாராட்டுதுரா.